அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் 15 வருட உழைப்பின் பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறதுங்க. இவை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக சிம்மராசினியர்கள் எதிலும் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி என்பது அமைகிறது. அதாவது உங்களுடைய ராசி 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட தொகை கேட்ட இடத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொகை இப்போது வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நுணுக்கங்களை மேலதிகாரிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இதனால் மேலதிகாரிகள் மீது உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட இருக்கு. இதன் காரணமாக உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அவரோடு இணைந்து செவ்வாயும் புதனும் சஞ்சரிக்கிறார்கள். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பது பழமொழி. எனவே எதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தாங்க தெரியும். அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இத்தருணங்கள்ல போதுமானதாக அமைகிறது. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் அதிக அளவில் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு நண்பர்களாலும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. பூரிப்பா சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பலி என்ற நிலைக்கு ஆளாக நேரிடுங்க. இந்த மாதிரியான நேரங்கள்ல சிம்மராசினியர்கள் சனிக்கவசம் பாடி சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இது ஒரு மிக சிறந்த ஒரு காலமாக தான் சிம்மராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்பது அமைய இருக்குதுங்க. ஏனென்றால் லக்னாதிபதி சூரியன் உச்சத்தில் இருப்பதால புகழ், செல்வாக்கு, முன்னேற்றம் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. தொழில், வேலை போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைகிறது. அதே போல் உடன் இருப்பவர்களிடமிருந்து முழு ஆதரவை பெற இருக்கீங்க. வீட்டில் கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்காக எடுத்த முயற்சிகள் பலன் தரும் என்பதால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நல்ல லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தெய்வ தரிசனம், பெரியவர்கள் ஆசீர்வாதம் உண்டுங்க. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் புண்ணியம், வசதி மற்றும் ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் ஸ்தானத்தையும் பார்ப்பதாலும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால உடல்
நலனும் மனநலனையும் பாதிக்க கொடுங்க. பிரயாணங்கள்ல கவனம் தேவை. அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை தவிர்க்கப்பட வேண்டுங்க. ராசியில் கேது இருப்பதால் உள்ளார்ந்த குழப்பம் மற்றும் தனிமை உணர்வும் இருக்குங்க. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன், தனஸ்தான அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொடர்ந்து நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார பிரச்சனைகள் அகலுங்க. உடல் நலத்தை பொறுத்தவர் மாற்று மருத்துவம் நிச்சயம் உங்களுக்கு சீராக்குங்க. ஒரு சிலருக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு கை கூட இருக்கு. தந்தை வழி உறவில் நெருக்கம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இந்த சுக்கிர பயிற்சி என்பது அமைய இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு தனலாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம கணிசமான தொகை கைகளில் பொருளுங்க. புதிய கூட்டாளிகள் தொழிலில் வந்து இணைவாங்க. கூட்டு தொழில் செய்வோர் பங்குதாரர்களை விலக்கிவிட்டு தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாடகையாளர்களின் எண்ணிக்கை கூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறது. எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த காரியம் இப்போது சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க. இது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலுங்க. இருந்தாலும் ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லதுங்க. முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவுபடுத்திக் கொள்வீங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி, 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கையும் மீன ராசியில் நிகழ்கிறது. பகை கிரகங்களுடைய சேர்க்கை என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. ஆரோக்கியத்திலும் தொல்லை, அருகில் இருப்பவர்களாலும் தொல்லை ஏற்படுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்களால் மனக்கலக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களுக்கு சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆணை முருகபெருமான் ஆணை முகனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.